ராஜாவினிடத்திலே இருக்கிற ராஜ சமூகத்திலே இருக்கிறது கையில ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கோல் பாத்தீங்கன்னா அழகாய் தச்சன் மூலமாய் ரெடி பண்ணப்பட்டு அதுக்கு குஞ்சனங்களை கட்டி அப்புறம் சுற்றி நிறைய காரியங்களை உண்டு பண்ணி அவருடைய கையில கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோல் அப்படியெல்லாம் யாராலையும் செய்யப்பட்டது அல்ல. அவங்க போகும்போது வழியில போகும்போது ஏதாவது கிடக்குதா, அந்த கோல் நல்லா இருக்கா, உடனே கையில எடுத்து வச்சிருப்பாங்க. வயதானவர்கள் ஏதாவது போயிட்டாங்கன்னா இந்த முளைக்கம்பு சில இடத்துல கிடக்கும். முளைக்கம்பு கிடக்கும் போது அந்த கம்பை எடுத்து பார்ப்பாங்க. அது கீறல் விடல அப்படின்னு சொன்னா அந்த முளைக்கம்பை எடுத்து கையிலே வச்சிருப்பாங்க. அதை கீழே போட மாட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த முளைக்கம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கீறல் விடுகிறதற்கு முன்னாடி எவ்வளோ அடிக்கலாம், அதை பத்திரப்படுத்தலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங். அதை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதே போல இந்த மோசேயினுடைய கையிலே இருக்கிற கோல் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ இல்லைன்னா டிசைன் பண்ணப்பட்டதோ இல்லை. சாதாரணமாய் போற வழியில ஆடு மேய்க்கிறதற்கு அவனுக்கு கொடுத்த ஒரு கோல். அந்த கோலுக்கு முன்னணி எதுவும் இல்லை. அந்த கோல் தாத்தாவிடத்துல இருந்து மாமாவிடத்துல வந்தது. அந்த மாதிரி எந்த கதையுமே இல்லை. அப்படி ஒரு சாதாரணமான கோல் அவன் கையில இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் கையிலே இருக்கிறது என்ன? அதான் சொல்லிட்டேனே ஆண்டவரே, என் கையில ஒண்ணுமே இல்லையே, எனக்கு திக்குவாய், எனக்கு மந்தனாவும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையிலே இருக்கிற அந்த கோலை கீழே போடு. அவன் கீழே போட்ட உடனே அது என்னவா மாறிச்சுன்னா, அவன் எதிர்பாராத விதமாய் அது சர்ப்பமாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம்னா, ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்குது, என்னை பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, என்னுடைய கடனை முடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, நான் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு என்ன என்னிடத்துல இருக்கிறது. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. என்னிடத்துல இருக்கிறத வச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாது. என்னிடத்துல ஜீரோ தான் இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்திலே இருக்கிற அந்த கோலை நீங்களும் நானும் சாதாரணமா நினைச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த கோலுக்கு நேராய் வருமானால் அது ஒரு அற்புதத்தின் கோலாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்தில் உண்டு, உன்னிடத்தில் இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்தில் இல்லாததை வச்சு நான் உன்னை உயர்த்த போறதில்லை, உன்னை கொண்டே நான் உயர்த்த போகிறேன். உன்னிடத்திலே இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களிடத்திலே இருக்கிற அந்த சாதாரணமானதை கர்த்தர் அசாதாரணமானதாய் கர்த்தர் மாற்ற போகிறார்.